அறநிலைத்துறையோட வேலை என்ன? கோயில வந்து யார் பூஜை செய்யணும், யார் பூஜை செய்யக்கூடாது அப்படின்ற ஆகமத்தில் தலையிடுவதற்கான அதிகாரம் எந்த விதமான செக்குலராக பேசக்கூடிய எந்த ஒரு அதிகாரத்திற்கும் கிடையாது. கோயில் உண்டியில காசு எடுத்து நான் ஸ்கூல் கட்டுறேன், காலேஜ் கட்டுறேன், ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் அப்படின்னா அப்ப அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வரி வச்சு என்ன கட்டுறாங்க? ஏதாவது ஒரு பள்ளிவாசல் எடுத்து உங்களால பண்ண முடியுமா? ஏதோ ஒரு சர்ச் எடுத்து உங்களால பண்ண முடியுமா? அப்புறம் கோயில் மட்டும். அப்ப இப்படிப்பட்ட அநியாய அக்கிரமங்களை வீழ்த்தெடுக்க வேண்டும், நியாயத்தை தேசத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் வக்ஃப் திருத்த சட்டமே தவிர இந்த கூட்டணியோடைய நோக்கமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவை அப்புறப்படுத்தணும். பாஜகவுடைய மாநில தலைவர் என்பதை விட தமிழகத்தின் டெபுட்டி சிஎம் என்றது பெரிய பதவி தானே. தேவைப்பட்டால் நாத்தாக்காவும் உள்ள வரலாம். இன்னைக்கு அவர் வந்து பல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு நம்ம பாக்குறோம். 1500 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட கோவில், 1500 வருடங்களுக்கு முன்பாக இஸ்லாம் என்ற ஒரு மதமே உலகத்துல கிடையாது. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசிய பொது உடைமை கட்சியின் தலைவர் திரு அவர்கள். சார் வணக்கம் சார், உங்களை வரவேற்பது. வணக்கம். நன்றிங்க சார். தொடர்ந்து நீங்க நிறைய முறை தேசத்துக்காகவும் தெய்வீகத்துக்காகவும் நின்றுருக்கீங்க. நான் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நாள்ல வந்து நெல்லையில ஒரு கோயில், பழைய 200 வருடங்கள் பழமையான கோயில், அதனுடைய பூ பறிக்கும் நந்தவனம், அந்த நந்தவனத்துல வந்து பஞ்சாயத்து கட்டடம் கட்டுவதற்காக அறநிலையத்துறை வந்து முயற்சி பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தியை வந்து நம்ம பார்க்க முடிகிறது எக்ஸ் வலைத்தளத்துல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பக்தர்கள் வந்து பூ பறிச்சு கோயிலுக்குள்ள, ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு அரசு கட்டடம், அது வந்து கரெக்ட். ஒரு பக்கம் அது வந்து அரசு தானே சார் கோயிலை நிர்வகிக்கிறாங்க. அப்ப அரசாங்கம் அவங்களுடைய சௌரியத்துக்காக அந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டுவதில் என்ன தவறு? அரசு கோவிலை நிர்வகிக்குது அப்படின்னு சொல்றது தவறான விஷயம். அரசு கோவில் சொத்துக்களை நிர்வகிக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அறநிலைத்துறையோட வேலை என்ன? கோயில வந்து யார் பூஜை செய்யணும், யார் பூஜை செய்யக்கூடாது அப்படின்ற ஆகமத்தில் தலையிடுவதற்கான அதிகாரம் எந்த விதமான செக்குலராக பேசக்கூடிய எந்த ஒரு அதிகாரத்திற்கும் கிடையாது. கோவில் பொது சொத்து கிடையாது, கோவில் அரசு சொத்து கிடையாது, கோவில் பக்தர்களுடைய சொத்து, கோவில் அந்த தெய்வத்துடைய சொத்து. அப்ப கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை நிலங்களும் அத்தனை வளங்களும் அந்த இறைவனுக்குத்தான் சொந்தமே தவிர வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது. சார், இறைவன் வந்து எனக்கு சொந்தம்னு ஏதாவது கோர்ட்ல சொல்ல போறாரா சார்? நம்மளுடைய முறைப்படி இந்து கடவுள் என்பவர் லிவிங் என்டிட்டி. அதாவது அவர்தான் அதற்குண்டான உரிமையாளர். அந்த கோவில இருந்து 10 ரூபாய் எடுத்து நான் ஒருத்தருக்கு தானம் பண்றேன் அப்படின்னா அந்த இறைவன் மூலியமாக நான் தானம் பண்றேன், அந்த இறைவன் தான் தானம் பண்றாரு அப்படின்னு தான் நம்ம கணக்குல எடுத்துக்கணுமே தவிர நான் அந்த 10 ரூபாயை தானம் பண்றேன்னு கணக்குல எடுத்துக்க முடியாது. அவ அந்த கோவில்ல நடக்கக்கூடிய விஷயத்துக்கு யார் பொறுப்பு? அந்த கோவிலுடைய அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு, தர்மகர்த்தான்னு சொல்லலாம், இல்ல பல அமைப்புகள் இருக்கு. அந்த கோவிலை நிர்வகிக்கக்கூடிய அமைப்புகள் தான் அதற்கு அந்த இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு ஆமா சில புராணம் படி ஆகம விதிப்படி இது இருக்கான்றத பார்த்து செய்யணும். இவங்க சரியா செய்யறாங்களா என்று மேல் பார்வையிடக்கூடிய வேலைதான் அறநிலைத்துறையோட வேலையை தவிர கோவிலே தங்களுடையது என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தில் அறநிலைத்துறை இல்லை. அந்த ஒரு மனநிலை இருந்தது என்றால் மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. கோயில் உண்டியில காசு எடுத்து நான் ஸ்கூல் கட்டுறேன், காலேஜ் கட்டுறேன், ஹாஸ்பிட்டல் கட்டுறேன் அப்படின்னா அப்ப அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வரி வச்சு என்ன கட்டுறாங்க? கோவில்ல நான் ஒரு பக்தனாக நான் ஒரு காணிக்கை செலுத்துறேன் என்று சொன்னால் அந்த கோவிலுக்காக செலுத்துறேன், அந்த கோயிலுடைய வளர்ச்சிக்காக செலுத்துறேன், அந்த கோயிலுடைய மேம்பாட்டிற்காக செலுத்துறேன், அந்த இறைவனுக்காக செலுத்துறேன். அதை நீங்கள் வந்து இறைவனுக்கு செய்யுங்கள், இல்ல இறைவனை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு செய்யுங்க. அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நிக்கக்கூடிய வசதியோ, இன்னைக்கு டிடிடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க போறவங்களுக்கு எல்லாம் 24 மணி நேரமும் சாப்பாடு தராங்க. எல்லாமே உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி முதல் கொண்டு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. சோ கோயில இருந்து காசு எடுத்து கோவிலுடைய பக்தர்களுக்கு செய்யறாங்க. இல்ல கோயில இருந்து காசு எடுத்து நீங்க ஒரு காலேஜ கட்டி அந்த பக்தர்களுக்கு கொடுங்க. நீங்க அந்த காலேஜ பப்ளிக் காலேஜா மாத்திர தவறு. எப்படி கோவிலுடைய காசுல இருந்து நீங்க காலேஜ் கட்டுவீங்க, அந்த காலேஜ்ல அந்த கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருவர் படிக்கலாம் எப்படி சொன்னால் அது எப்படி? அது எனக்கு புரியல. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். கோவிலை செக்குலரிசம் ஆளும் என்று சொன்னால் செக்குலரான இடத்தில் கோவிலுடைய சிந்தனையை பரப்பினால் சரியாக இருக்குமா? இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நான் வந்து கோவில் படிதான் நான் இங்க ஆகம விதி பின்பற்றுறேன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? ரயில்வே ஸ்டேஷன்ல ஒத்துப்பீங்களா?
அப்ப அங்கங்க அதற்கான வேலை தான் செய்யணும். கோவில் என்பது ஆகமத்திற்கு உட்பட்டது, ஸ்தல புராணத்திற்கு உட்பட்டது. அந்த கோயிலுடைய வரலாற்றில் யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அந்த விஷயத்தை பின்பற்றுவதற்கு உட்பட்டதே தவிர அதுல போயிட்டு நான் அரசு எடுத்துப்பேன், நான் இன்னொரு விஷயத்துல நீங்கள் செய்ய முடியுமா? ஏதாவது ஒரு பள்ளிவாசல் எடுத்து உங்களால பண்ண முடியுமா? ஏதோ ஒரு சர்ச் எடுத்து உங்களால பண்ண முடியுமா? அப்புறம் கோயில் மட்டும் பொது. சார், எப்பயாவது தீர்மானம் நிறைவேற்றலாம். பாராளுமன்றத்துக்கு ஒரு நேரம் இருக்கு. நைட்டு 12 மணிக்கா? அந்த அளவுக்கு அவசியமான விஷயங்கள், அவசரமான சட்டங்கள் அவசரப்படிதான் நடத்தணும். 12 மணிக்கு தீர்மானம் நடத்துவதற்காக மக்கள் இருக்கிறாங்க என்று சொன்னால், அந்த எம்பிக்கள் இருக்காங்க, அந்த பிரதிநிதிகள் இருக்காங்க என்று சொன்னால், நாடு வந்து பெருமைப்பட வேண்டுமே தவிர 12 மணிக்கா பண்றாங்க, 12 மணிக்காக நமக்கு உழைப்பவர்கள் இருக்காங்கன்னு சந்தோஷப்படணும். இத வந்து அப்படிதான் எடுத்துக்கணுங்கிறீங்க. 12 மணிக்கு நிச்சயமாக வந்து மக்களுக்காக உழைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமாக மக்களுக்காகவும் தேசத்திற்காகவும் 12 மணி ஆனாலும் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்கக்கூடிய தலைவர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க என்று சொல்லி தேசம் பெருமிதம் கொள்ளணும், மக்கள் பெருமிதம் கொள்ளணும். இந்த சட்ட திருத்தம், வக்ஃப் போர்டு சட்ட திருத்தம் வந்து என்ன மாதிரியான மாற்றங்களை நாளைக்கு சமுதாயத்துல விதைக்கும்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு அடுத்த வருஷம் நீங்க எவ்வளவோ மாநில தேர்தல் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாநில தேர்தல் வரப்போகுது. இது வந்து கை கொடுக்குமா பாஜகவுக்கு? அதாவது மாநில தேர்தலோ மத்திய தேர்தலோ அதுக்கு இந்த விஷயம் வந்து கை கொடுக்குமா, வாக்கரசியலாக மாறுமா என்பதற்காக பாஜக எந்த ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வருவதில்லை. எனக்கு தெரிந்த வரைக்கும், நான் பார்த்த அரசியல் வரைக்கும். ஆர்டிகல் 370 எடுத்தால் இஷ்யூ வருமானா வரும், முத்தலாக்கில் தலையிட்டால் இஷ்யூ வருமானால் வரும். ஆனால் எது சரியானது? இன்னைக்கு வக்ஃப் போர்டு என்ற ஒரு போர்டு வந்து 3வது பெரிய நிலப்பரப்பை, அதாவது 3rd லார்ஜஸ்ட் லேண்ட் ஏரியா வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கு. இது இருக்கலாமா? செக்ஷன் 40 ஆஃப் வக்ஃப் போர்டுக்கு அமெண்ட்மெண்ட் பில் 2013 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், வக்ஃப் போர்டு என்பது தனக்கு இது சொந்தம் என்று நினைத்தால், இஃப் இட் பிலீவ்ஸ், தனக்கு சொந்தம் என்று இது நினைத்தால் அதன் மேல் உரிமை கொள்ளக்கூடிய அதிகாரம் இருக்கு. 1500 வருடம் பழமையான ஒரு கோவிலை வக்ஃப் போர்டுக்கு சொந்தம் என்று சொல்லி ஒருத்தரால சொல்ல முடியுது என்று சொன்னால், இதை விட அபத்தம் இந்த தேசத்தில், இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? 1500 வருடங்களுக்கு முன்பு அந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு, குலோத்துங்க சோழனால கட்டப்பட்டிருக்கு. 1500 வருடங்களுக்கு முன்னாடி இஸ்லாம் என்ற ஒரு சமயம் உலகத்திலேயே பிறக்கல. அதுக்கப்புறமா உலகத்தில் தோன்றி அது வந்து இந்தியாவுக்கு வந்து, இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து, தமிழ்நாட்டுல வந்து தனக்கான ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு எத்தனை ஆண்டு காலம் எடுத்திருக்கும்? அப்போ இத்தனை, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா காந்தி அவர்களோட பேசிட்டு இருந்தேன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? நான் பிறக்கும் போது அவர் உயிரோட. அப்போ அந்த கோவிலை கட்டின மன்னனோ, அந்த கோவிலுக்கு சொந்தக்காரனான இறைவனோ இவர்கள் வருவதற்கு முன்னாடியே வாழ்ந்தவர்கள் என்பது இவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். அப்ப யார் எழுதி கொடுத்தா? கோவில் சொத்தை எழுதி கொடுக்கணும்னா, இப்ப ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, நான் ஒரு கோயிலை கட்டுறேன்னா நான் எழுதி கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா அப்படி பண்ண முடியாது, அது ட்ரஸ்ட்டுக்கு போயிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இல்லை என்று சொன்னால் அந்த கோவில் வந்து அந்த இறைவனுக்கு சொந்தம், அந்த இறைவன் எழுதி கொடுக்கணும். ரெண்டுமே நடக்கல. குலோத்துங்க சோழன் எழுதி கொடுக்கல, அந்த கோயிலுக்கு சொந்தக்காரனான இறைவனும் எழுதி கொடுக்கல. அப்ப எப்படி வக்ஃப் போர்டு போகும்? இப்படிப்பட்ட ஒரு பொய்யை கூட மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம வந்து சட்டத்து மூலியமாக போனோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நாம நேரத்தை விரயமாக்கி போனோம். சரி, கோயிலு போயிட்டோம். ஒரு தனி நபராக இருந்தா அவர் எந்த சட்டத்துல போய் போராடுவாரு, எங்க போய் போராடுவாரு? இவ்வளவு பெரிய அதிகாரத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவாரு? அவருடைய நிலம் பறி போச்சுன்னா போனதுதான். அப்ப இப்படிப்பட்ட அநியாய அக்கிரமங்களை வீழ்த்தெடுக்க வேண்டும், நியாயத்தை தேசத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் வக்ஃப் திருத்த சட்டமே தவிர எந்த ஒரு நோக்கத்திலும் கொண்டு வரப்பட்டது அல்ல. இதை புரிந்து கொள்பவர்கள் அனைவரும் வாக்களிப்பார்கள். புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் மெல்ல மெல்ல புரிந்து கொள்வார்கள். அவ்வளவுதான். இஸ்லாமியர்களே எடுத்துக்கோங்க, எத்தனை இஸ்லாமியர்கள் வக்ஃப் போர்டால பாதிக்கப்பட்டிருக்காங்க, வக்ஃப் போர்டுடைய இந்த சட்டப்பிரிவுகளால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் எல்லாருமே இன்னைக்கு சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. அந்த வக்ஃப் போர்டுடைய சொத்தை அதிகாரம் செலுத்தக்கூடிய உயரத்தில் இருந்த சில நபர்களுக்கு வேணுமானால் இது கசப்பான செய்தியாக இருக்கலாமே தவிர எத்தனையோ இஸ்லாமியர்களுக்கு உட்பட இது வந்து ஒரு இனிப்பான செய்தி தான். சார், நீங்க இனிப்பான செய்தின்னு சொல்றீங்க. மற்றொரு பக்கம் தேசிய கட்சியான பாஜகவின் தலைமையில ஒரு சில மாற்றம் வரப்போகுது. இங்க பாருங்க சார், நீங்க இனிமே தலைவரோட செயல்பாடை பார்க்க தானே போறீங்கன்னு பிரசன்ட் தமிழக பாஜக தலைவரே கூட ஒரு பிரஸ் மீட்ல வந்து பேசியிருக்காரு. தொடர்ந்து இந்த மாற்றங்கள் வருது அப்படிலாம் பேச்சு நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில கடந்த 3 ஆண்டுகளாக இவர் தலைவராகவும் இவருடைய செயல்பாடுகள் நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருப்போம் இதை பத்தி. எல்லாருமே தலைவரா இருந்தாலும் இவர் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுறாருங்க, இவர் கூட இருக்கிறவரையும் இந்த மாதிரி ஓட வைக்கிறாருங்க அப்படின்னு நீங்களே கூட நிறைய பேர் சொல்லிருக்கீங்க. கேப்டன் ஆஃப் த ஷிப் மாதிரி வேகமா இருக்காரு அப்படின்னு. சோ அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து இப்போ மாறுவதனால இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டா கூட நாளைக்கு
இந்த அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஒரு முகம் இல்லாம தட் மீன்ஸ் தமிழக பாஜகவில் தலைவராக அந்த முகம் இல்லாமல் ஒரு தொண்டனாக இருப்பதனால நிறைய சேஞ்சஸ் இருக்குமா? இல்ல அப்படிலாம் இல்லைங்க, இது கட்சியை சார்ந்துதான் இங்க வேகம் வளர்ச்சி வந்திருக்கு, தனிநபர் வளர்ச்சி கிடையாது, அதனால அதே அளவுதான் பொட்டன்ஷியலா இருக்கும் அப்படின்னு சொல்வீங்களா? பாஜகவை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க, தேசிய சிந்தனை உட்பட்டே ஒரு விஷயம் சொல்றேன். மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாஜகவில் உயர்ந்தவர், மாற்று கருத்து இருக்கா? எல்லாருமே நிறைய தலைவர்கள் இருக்காங்க, அதுல அவரும் அதுதான் பாஜகவில் உயர்ந்த தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் பாஜகவை விட உயர்ந்தவரா அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து பாஜகவிற்காக உழைக்கிறீங்களே தவிர பாஜக உங்களுக்காக உழைக்காது. வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு தத்துவத்திற்காக உழைக்கிறோம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் எந்த பதவியில் இருந்தாலும் அவருக்கான கடமையை அவர் செய்வார். இவர் தலைவராக இருந்தால்தான் உழைப்பேன், அவர் தலைவராக இருந்தால்தான் உழைப்பேன் அப்படின்னு சொன்னால் கட்சி வளர்க்க முடியாது. இன்னைக்கு வந்து மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கட்சி தலைவர் கிடையாது. அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? மக்களுக்கான வரவேற்பு யார்கிட்ட இருக்கு? இந்த மாதிரியான ஒரு லீடர்ஸ் கிட்ட தான். கரிஷ்மா. அப்போ நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றீங்கன்றதுதான் முக்கியமே தவிர நீங்க எந்த பதவியில இருக்கீங்கன்றது முக்கியம் கிடையாது. ஆனால் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு மிக உறுதியாக இருக்கு, தெளிவாக இருக்கு. அவர் சரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக மக்கள் இருக்கிறாங்க. அவர் மாநில தலைவராக இருந்தால்தான் இருப்பாங்க அப்படின்றது கிடையாது. மாநில தலைவராக இருந்தால்தான் பிஜேபிக்கு வந்து ஆதரவு வரும் என்றதும் கிடையாது. பிஜேபியோட ஆதரவாளர்கள் என்றும் பிஜேபியோட ஆதரவாளர்கள் தான் ஒண்ணு. இரண்டாவது, அண்ணன் அண்ணாமலை அவர்கள் உட்பட அனைத்து மக்களும் பாஜகவை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று உழைப்பார்களே தவிர யாரும் தனிப்பட்ட முறையில் நான் நம்பர் 1 இருக்கணும் என்பதற்காக உழைக்க மாட்டார்கள். அப்படி உழைத்தால் கட்சி வளராது. சோ இந்த ஒரு கூட்டணியில வந்து பாஜக தலைவராக அண்ணாமலை தொடரவில்லை என்றாலும் அது ஒரு பெரிய இம்பாக்டா இருக்காது. அவர் தொண்டனாக இல்லைன்னா வேறொரு பரிணாமத்துல கட்சியோட வளர்ச்சிக்காகவும் கட்சியோட செயல்பாடுகளுக்காகவும் தொடர்ந்து தன் களத்துல மக்களோட இருப்பாருன்னு சொல்றீங்க? நிச்சயமாக. அதாவது இன்னைக்கு ஒரு கட்சி தலைவரா இருந்தீங்கன்னா பல பொறுப்புகள் இருக்கு. அந்த பொறுப்புகளை அவர் சிறப்பா செய்தார், மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட்டா கண்டெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க பாத்திருப்பீங்க 2024 அவர் எம்பியா கண்டெஸ்ட் பண்ணாரு. அவருடைய தொகுதியில மட்டும் அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குல்ல, அவர் எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப அவருடைய நேரம் வந்து பகிர்ந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்ல அந்த பொறுப்புக்கு இன்னொருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருடைய வேலையை அவங்க செய்வாங்க. அப்ப இவர் பியூர் போக்கஸா அவர் நிக்கக்கூடிய தொகுதியில முழு கவனத்தை செலுத்தலாம். இந்த கூட்டணியோடைய நோக்கமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுகவை அப்புறப்படுத்துது. வேற எந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா கிடையாது. there is only one single point agenda to eradicate DMK, to dethrone DMK. அப்ப இந்த ஒரு நிலைப்பாட்டில் அனைவரும் ஒன்றிணைந்து உழைப்பாங்க. அவர் வந்து அவருடைய தொகுதியில போட்டிட்டு அந்த தொகுதியை போக்கஸ் பண்ணாருன்னா ஈஸியாக எம்எல்ஏ ஆகலாம். ஏன்னா எல்லா 234 தொகுதியிலும் அவர் வந்து ஒரு மாநில தலைவராக பயணிப்பதை விட ஒரு தொகுதியில போட்டிட்டு எம்எல்ஏ ஆகி அவர் மினிஸ்டர் ஆகலாம், டெபுட்டி சிஎம் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம்ல. நீங்கள் ஏன் பதவி வந்து பறி போகுதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. பதவி உயர்வு கிடைக்கலாம்ல. பாஜகவுடைய மாநில தலைவர் என்பதை விட தமிழகத்தின் டெபுட்டி சிஎம் என்றது பெரிய பதவி தானே. தமிழகத்துடைய மினிஸ்டர் 2026ல இந்த கூட்டணி ஜெயிச்சிடுங்கிறீங்க. அப்படி கூட்டணி அமைஞ்சது இன்டாக்டா போனாங்க, தேர்தலை சந்திச்சாங்கன்னா இன்றைய தேதியில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தால் ஒரு மாசம் 2 மாசத்துல எல்லா பிரச்சனைகளும் சார்ட் அவுட் ஆயிடும். கேடர் லெவல்ல புரிதல் ஏற்பட்டுரும். எல்லாருக்கும் சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா வந்து போய் சேர்ந்துரும். நவம்பர்ல இருந்து எல்லாருடைய ஒற்றை போக்கஸ் வந்து எலெக்ஷன்ஸ் தான். நிச்சயமாக 2026 2011 போல அதிமுக அதிர்புதிரி வெற்றி அடையும். அப்ப கூட ஒரு தேசிய கட்சி வந்து நீங்க வந்து அதிமுகவுடைய வெற்றிக்கு தான் தோள் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். கட்சி நலனை விட நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜேபியில ஒரு ஸ்லோகன் இருக்கும், நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். அப்போ தேசம் தான் முக்கியம். தனி நபரை விட கட்சியை விட தேசம் தான் முக்கியம். அப்ப இன்னைக்கு தேச நலனுக்கும் மக்கள் நலனுக்கும் எது சரியானதாக இருக்கிறதோ அதை செய்வதற்கு தான் பாஜக முயற்சி. இன்னைக்கு அதிமுக இல்லாமல் திமுகவை வீழ்த்த முடியும் என்று சொன்னால் அது வந்து பகல் கனவுங்க. இன்னைக்கு 2026ல அது பகல் கனவு. அப்ப திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதற்கு அதிமுக வந்து தேவைப்படுது என்று சொன்னால் அதிமுக கூட்டணி போட்டு தப்பு இல்லையா? சோ அரசியல் கணக்குல எது வேணா நடக்கலாம், நிரந்தர எதியும் கிடையாது, நண்பனும் கிடையாது. அதனால அதிமுக கூட கூட்டணி போகலாம் பாஜக. நிரந்தர அரசியலில் நிரந்தர நண்பன் என்று அழைக்கப்படுபவர்கள் மக்கள் தான். மக்கள் நலனுக்காக தேச நலனுக்காக வருவதுதான் அரசியல். அதில் வந்து அந்த கட்சியா இந்த கட்சியா என்பதல்ல. மக்களுக்கு எது நல்லதோ தேசத்திற்கு எது நல்லதோ அதை செய்பவன் தான் தலைவன். அப்படிப்பட்ட தலைவர்களை கொண்ட ஒரு இயக்கமாக பாஜக இன்னைக்கு இருக்கு. மக்களுக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக செய்யும். சார், நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பாஜக இந்த கூட்டணியில திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் ஒரு
என்ட்ரியாக, சர்ப்ரைஸ் என்ட்ரின்னு சொல்ல மாட்டேன். திடீர்னு மத்திய அரச வந்து புகழும் ஒரு தன்மை கொண்ட ஒரு நபராக நம்ம சீமான் அவர்கள பார்க்கிறோம். சீமான நெறைய வெர்ஷன்ஸ்ல பார்த்திருக்கோம். ஆனா இந்த வெர்ஷன் ரொம்ப புதுசா இருக்குல்ல? நிச்சயமா மேடம். அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன். இன்னைக்கு வந்து இந்த கூட்டணியுடைய ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா வந்து டு டீத்ரோன் டிஎம்கே. அப்போ திமுக வெல்வதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கூட்டணி. அவங்களோட கூட்டணி இன்டாக்டா இருக்கு. அந்த கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 15% ஓட்டு வந்து மைனாரிட்டி ஓட்டா இருக்கு. அப்ப இதை பிரிக்காமல் ஒருத்தரால வெல்ல முடியாது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கான்னா இருக்கு, எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து ஸ்பிளிட் ஆகி போயிடக்கூடாது. அப்ப அந்த ஸ்பிளிட் ஆகி போக கூடாதுன்னா அதுக்கு தேவையான எல்லா விஷயமும் நடந்தால் மட்டும்தான் ஸ்பிளிட் ஆகி போகாது. அதற்கு தேவைப்பட்டால் நாத்தாக்காவும் உள்ள வரலாம். இன்னைக்கு அவர் வந்து பல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு நம்ம பாக்குறோம். பெரியாரை உயர்த்தி பேசினார். இன்னைக்கு வந்து பெரியாரை அவர் போல் விமர்சிப்பவர் யாரும் கிடையாது. தமிழ் தேசியம் என்று சொன்னால் அவர் ஒரு புரிதல் வைத்திருந்தார். இன்னைக்கு அவருடைய புரிதல் வேற மாதிரி இருக்கு. அப்ப தேசிய சிந்தனையோடு இந்த கூட்டணி வந்து வெல்ல வேண்டும், திமுகவை அப்புறப்படுத்துவது மட்டும்தான் நம்மளுடைய இலக்கு என்று சொல்லி அவரும் வந்தார் என்று சொன்னால் வரவேற்கத்தக்கது தானே. சார், நிறைய விஷயங்கள்ல நம்ம பாக்குறோம். தொடர்ந்து தமிழக அரசு மக்களுக்கான நலன், இப்போ ரீசெண்டா அந்த ஒரு சம்மர் சீசன்ல பெய்த மழையில கூட நிறைய அந்த நெல் மூட்டைகள்லாம், தானிய கிடங்குகள் இல்லாம நீர்ல மிதந்ததை பார்க்க முடியாது. இது மாதிரியான ஒரு ஆன்டி இன்கியூபன்சியை வச்சுக்கிட்டு இவங்க தேர்தலை சந்திப்பது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு இவங்களுக்கு புரிஞ்ச ரீசன்னாலேயே தான் என்னவோ இந்த நிதி பகிர்வு வந்து சரியா இல்ல, மத்திய அரசு நிதி தரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மக்கள் கிட்ட ஒரு அரசியலா மாற்றுகிறார்களா ஆளும் திமுக அரசு? அது குற்றச்சாட்டுகள் 1000 சொல்லாங்க. ப்ரூஃப் இருக்கா? எவிடன்ஸ் இருக்கா? பாஜக வந்து காங்கிரஸ் கொடுத்ததை விட கம்மியா கொடுத்திருக்கா, அதிகமா கொடுத்திருக்கா? பாஜக வந்து காங்கிரஸ் ஆளும் காலத்தில் இவர்கள் வந்து அரசியல் அங்கம் வகித்தார்கள், மறந்துடக்கூடாது. அங்கம் வகிக்கக்கூடிய அரசியல் பெற்றதை விட இன்னைக்கு தமிழகத்திற்கு பாஜக நிறைய செய்யுது. இது யதார்த்தமான உண்மை, எல்லாருக்கும் தெரிவிக்கக்கூடிய ஒரு உண்மை. அப்ப மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. மக்கள் தினசரி பாக்குறாங்க, படிக்கிறாங்க, வளர்ச்சியை பாக்குறாங்க, எல்லா நெடுஞ்சாலைகள் எப்படி இருக்குன்னு பாக்குறாங்க, எல்லா துறைகளும் எப்படி முன்னேறுதுன்னு பாக்குறாங்க, நாட்டுடைய பொருளாதாரம் எப்படி வளருதுன்னு பாக்குறாங்க. நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியில் தமிழகமும் சேருமா, சேராதா? அப்ப நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாக்ஸேஷன் கொண்டு வராங்கன்னா தமிழ்நாட்டுக்கு உயர்வு கிடைக்குமா? ஒரு நிமிஷம் இன்டரப்டுக்கு மன்னிக்கவும் சார். நீங்க சொல்றீங்க கட்டமைப்பை பாருங்க, அங்க பாருங்க, இங்க பாருங்க, நாட்டோட வளர்ச்சி பாருங்க, இதுல வந்து சாமானியர்கள் சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிலாம் கேக்குறீங்க. நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு ரயில்வேஸ்ல இல்ல மத்த மாதிரியான டெவலப்மெண்ட்டை தாண்டி சாமானியர்களுக்காக, பொது மக்களுக்காக, இப்ப தமிழர்களுக்காக இந்த மத்திய அரசு என்ன செய்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தானே சார் வரும். நிச்சயமா. அதாவது ரோடோ இல்ல ரயில்வேவோ வளருதுன்னு சொன்னால் சாதாரண மக்கள் தான் பயன்படுத்த போறாங்க. நரேந்திர மோடி அவர்கள் தினமும் வந்து அந்த ட்ரெயின்லயோ ரோட்லயோ போயிட்டு இருக்க கூடாது இல்ல. ஒண்ணு. ரெண்டாவது, தமிழக மீனவர்கள் எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டார்கள், எத்தனை பேர் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அரெஸ்ட் ஆனாங்க, கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற செய்தி நீங்க ஃபேக்சுவலா பார்க்கலாம். தமிழ் என்ற மொழி உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த அளவுக்கு செய்யறாரு, இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் ஆட்சி எந்த அளவுக்கு செய்ததுன்னு நீங்க பார்க்கலாம். தமிழர்களுடைய ஈழ படுகொலைக்கு உடனிருந்து ரசித்த ஒரு கட்சியாக காங்கிரஸ் இருந்தது என்பது வரலாற்று உண்மை, யாரும் மாற்ற முடியாது. இன்னைக்கு அந்த இடத்துக்கு போய் தமிழர்களுக்காக வீடு கட்டித்தரேன்னு சொல்லக்கூடிய மாண்புமிகு பிரதமர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது இன்னைக்கு நிகழ்கால உண்மை, யாரும் மறுக்க முடியாது. அப்ப மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. ஒரு தமிழ் மொழிக்காகவோ, தமிழ் மக்களுக்காகவோ, இல்ல தமிழ் உணர்வுக்காகவோ, தமிழர்களுக்காகவோ இன்னைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய, பேசாமல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசும் ஆட்சியும் நபரும் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியதானே இருப்போது. அப்ப அதை வந்து மக்கள் உணர்கிறார்கள். அதனால தான் பாஜகவை நோக்கி அத்தனை மக்கள் வராங்க. சோ மக்கள் வந்து இந்த மத்திய அரசினுடைய திட்டங்கள், அதை தாண்டி அதனுடைய பலன்களை பெற்றதுனாலதான் பாஜகவை நோக்கி வராங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ரொம்ப சர்ப்ரைசிங்கா இந்த வக்ஃப் போர்டு அதோடைய அந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்ட பிறகு கேரளால நிறைய கிறிஸ்துவர்கள் வந்து பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பரவலா ஒரு செய்தி வருது. ரொம்ப ஷாக்கிங்காவும் சர்ப்ரைசிங்காவும் இருக்கு. சோ அப்போ ஒரு இங்க அங்க அப்படின்னு இல்லாம எல்லாருமே இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா சார் இந்த விஷயத்த? இந்துக்களோ கிறிஸ்துவர்களோ மட்டுமல்ல, எத்தனையோ இஸ்லாமியர்கள் வக்ஃப் போர்டால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு இஸ்லாமியனாக இருக்கிறேன், தனி நபராக இருக்கிறேன், எனக்கு ஃபேமிலியில குடும்பம் இல்லை, என்னுடைய சொத்து யாருக்குங்க? இப்படி எத்தனை சொத்துக்கள் வந்து வாங்கப்பட்டிருக்கு. யாருக்கு வேணா கொடுக்கலாமே, அது உங்க விருப்பம் தானே. நீங்க வந்து அரசுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்க வந்து உங்களுக்கு சேர்ந்தவங்க யாருக்காவது கொடுக்கலாம், இல்லைன்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எழுதி வைக்கலாம். உங்களுடைய விருப்பம், தனி நபரினுடைய விருப்பம் தானே அது. தனி நபருடைய விருப்பம், இதுதான் சட்டம். ஆனால்
இது வஃப்க்கு போகணும் அப்படின்னு சொல்லி வாங்கப்பட்ட சொத்துக்கள் எத்தனை ஏராளம் இருக்கு தெரியுமா? அப்ப என்னுடைய உரிமை எங்க இருக்கு? இது அடுத்தவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிடக்கூடிய விஷயமா இல்லையா? அவங்களுடைய பிரைவசி வந்து இது அதாவது பிரைவசின்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை மீறல், அவங்களுடைய தனிநபரினுடைய உரிமை மீறலா அது பார்க்கப்படுது. ஆமா. இந்த மாரி எத்தனையோ இஸ்லாமியர்களுக்கே நடக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ கிறிஸ்துவர்களுக்கு கேரளால பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. அதோடைய வெளிப்பாடாகத்தான் இந்த சட்ட திருத்தம் வந்த உடனே எல்லாருமே இணையறாங்க. அது போலத்தான் நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா 1500 ஆண்டுகள் பழமை மிக்க ஒரு கோயில் வக்ஃப் போர்ட் தனக்கு சொந்தம் என்று சொல்றாங்க. கற்பனை பண்ண முடியுமா அப்படி ஒரு விஷயம்? 1500 வருடங்களுக்கு முன்பாக கட்டப்பட்ட கோவில், 1500 வருடங்களுக்கு முன்பாக இஸ்லாம் என்ற ஒரு மதமே உலகத்துல கிடையாது. அப்படி ஒரு சொல்லாடலே கிடையாது. அப்ப அந்த கோவில் வக்ஃப் போர்டுக்கு சொந்தம். இஸ்லாம் என்ற மதமே தோன்றல. அவங்க தோன்றி இந்தியாவுக்கு தமிழகத்திற்கு வக்ஃப் போர்டு என்ற ஒரு சட்டம் உருவாகி அந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த கோவில் இணையணும் அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஏற்புடையதாக இருக்கா? இது ஆக்கிரமிப்பு இல்லாமல் வேற என்ன? கோவில் நிலம் நீங்க ஆக்கிரமிக்கிறீங்க, மக்கள் திரண்டெழுவாங்க, மீட்டெடுத்துருவோம். தனிநபருடைய நிலமாக இருந்தா அவர் எங்க போய் போராடுவாரு? அவருக்கான நீதி யாருக்கு வாங்கி தருவா? இப்படி ஒவ்வொரு மக்களுக்கும் நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிரான நீதியை பெற்றுத் தரக்கூடிய ஒரு நீதிமானாக இருப்பவர் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதற்காக தான் இத்தனை பேரும் சேர்ந்து செய்யறாங்க. ரொம்ப நன்றி சார். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்தீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இதை பற்றி நிறைய பேசலாம். நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம்.